ஒண்ணுமே இல்ல. ஒரு பட்டை, ஒரு உளுந்து இந்த விஷயங்கள் மூலமா நம்ம விதியே மாத்த முடியுமா? அப்படின்னு எனக்கு மட்டும் இல்ல. பொதுவாவே எல்லா மக்களுமே இந்த டவுட் இருக்கும். அது எப்படி மேம் அது வொர்க் ஆகும் ஆக்சுவலா? ஸோ அதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் சொன்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ நம்ம தான் இப்போ வந்து யாகம் வளர்க்குறதோ இல்லைனா இது பண்ணுங்க அது பண்ணுங்க இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் அப்படி அதை பற்றி நான் எதுவுமே குறையாக சொல்லலை, தப்பாக சொல்லலை. அதுக்கான பலன் அது. பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அனுபவித்ததை தான் நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணி எனக்கு நிறையா மிராக்கள் நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி ஹாப்பியாக இருக்குன்னா அதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் காரணம். ஸோ இதை வந்து நம்பி பண்ணணும். இது எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஸோ நம்ம நம்பி இதை பண்ணோன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ பண்ணதுக்கு அப்புறமும் நம்மக்கிட்ட ஒரு 0.1% கூட டவுட்டும் இருக்கக்கூடாது. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் தாண்டி அப்பையிலேருந்தே ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டுன்னு இல்லாமல் அது ரொம்ப நம்புகிறாங்க எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னா 11x11 அந்த 11 டைம் வந்துட்டு ரொம்ப நம்புகிறாங்க. அந்த டைமில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன வேணாலும் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையாகவே இருக்கா? ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனில் வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸு, ரீன் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. வேதிக் ஸ்விட்ச் வேர்ட்ஸு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த நம்பர்ஸும் ஒன்று தான். ஸோ அதில் ட்ரெண்டானது 11 அப்படி பார்த்தா 12 303 எல்லாமே வந்து யூனிவர்ஸ் நம்பர் தான். ஸோ இப்போ நான்லாம் நிறைய நம்பர்ஸ் பார்ப்பேன். 808 பார்ப்பேன், 303 பார்ப்பேன், 44 பார்ப்பேன். இந்த மாதிரி நிறைய வந்து நான் பார்த்துட்ருப்பேன். ஆனால் இந்த 11 வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ அது மாதிரி நம்பர்ஸ்க்கு வந்து வேல்யூ இருக்குது. நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் வேல்யூ இருக்குது. சிலர் வந்து கேட்பாங்க 1 2 3 4 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் தானே, அதையே நம்ம வந்துட்டு இப்படி சொல்கிறோம், நம்ம ஏன் ஆர்டராகவே சொல்லிட்டு போகக்கூடாதா யூனிவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ ஒரு மணி மேக்னெட்டாக நம்ம மாறணும், நமக்கு வந்து பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ 5207418008 அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த நம்பர் இப்படி தான் சொல்லணுமா, ஏன் இதை வந்து நம்ம வந்துட்டு நார்மலாக 1 2 3 4 5 6 7 8 சொல்லக்கூடாதுனால நிறையா பேர் கேட்பாங்க. ஸோ இப்போ எப்படின்னா இப்போது நம்ம வந்து இப்போ நீங்கள் என்னை வந்து மேம் கூப்பிட்றீங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து மீனாட்சின்னு கூப்பிட மாட்டாங்க, மீனா மீனு அப்படி கூப்பிடுவாங்க. இப்போ என் அப்பாலாம் லாஸ்ட் டே அவர் இப்போ இல்லை, இருந்த வரைக்கும் என்ன அவர் வந்து பாப்பா ராசத்தி இவ்வளோ தான் கூப்பிட்ருக்காரு. இப்போ என் குழந்தைங்க என்ன மீனாட்சி அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஸோ மீனாட்சி அம்மா, பாப்பா, ராசாத்தி, என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ற மீனு இது எல்லாமே எனக்கு ஸ்பெஷல் இல்லை. அவங்களுக்கான அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன், ஸ்பெஷல் கேர் நான் கொடுப்பேன்ல. அன்டில் அதை மேம்ன்று கூப்பிட்றவங்கக்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் எப்போவுமே இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம மனுஷங்க நமக்குள்ளேயே ஒரு ஸ்பெஷலாக கூப்பிடும் போது நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வருது இல்லையா. ஸோ அதே தான் யூனிவர்ஸ்க்கும் நம்ம இந்த 1 to 10 சீரீஸில் இருக்கிற நம்பர்ஸை நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இதெல்லாம் இன்றைக்கி நேற்று கிடையாது, ஏன்ஷியன்ட் அந்த காலத்திலேயே நமக்கு வந்து நம்பர்ஸில் தான் எல்லாமே இருந்தது.